போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இந்த தெரு அந்த தெரு, எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட, படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க, நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மிரட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க, அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க, அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா? இல்ல. இன்னும் நான் பெருமையாவே சொல்றேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா விதை நான் போட்டது. அந்த படத்துல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒரு தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்திருக்காங்களா? இல்ல. உண்மைதானே சார்? ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இளிச்சவாயன் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளோ வேணாலும் அவன் வாங்கிப்பான். அப்படிதானே? என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கு? இல்லை. தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன்ப்பா, உண்மைன்னா தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மைதானே சார்? இது பக்கத்தில் வாங்க, இவர் மேலே சத்தியம். இதெல்லாம் வந்து காலை சுத்துற நாய்க்குட்டியை நீங்க பார்க்கணும், கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுனது எல்லாத்துலேயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ், வியூஸ் எல்லாமே. இப்பவும் சொல்றேன், சார் மேல சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, நான் படம் பார்த்தாக்க, ஆகா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்து விடக்கூடாது. வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம் இல்லையா? அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பார்க்கலப்பா. சரியா? அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தருவில் இழுத்து விட்டுறாதீங்க.